இந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய கரூர் ஒன்றியத்தினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு தீவு போல் இருந்த அந்த ஊராட்சிகளை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு நெரூருக்கும் திருச்சி மாவட்டம் உன்னியூருக்கும் இடையில் காவிரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு உயர்மட்ட பாலத்தை கட்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மாண்பு முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். கோயம்பள்ளி மேலப்பாளையத்தை இணைக்கக்கூடிய வகையில் அமராவதி ஆற்றின் குறுக்கே ஏற்கனவே 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலம் கடந்த அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள் அந்த பணிகளை செய்யாமல் அப்படியே விட்டுவிட்ட நிலையை அறிந்து இப்பொழுது இணைப்பு சாலை எடுப்பதற்காக 11 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய அரசு காலனி தொடங்கி நெரூர் வரை சாலையினுடைய விரிவாக்கத்திற்கு நிதிகளை தந்த முதலமைச்சர் அவர்கள் 16 கால் மண்டபம் தொடங்கி சோமூர், திருமக்கடலூர், நெரூர் என அந்த சாலைகள் ஒரு வாகனம் வந்தால் மறு வாகனம் ஒதுக்குவதற்கு வசதி இல்லை என்ற நிலையை உணர்ந்து அதற்கு 20 கோடியே 78 லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து இருவழிச்சாலையாக முதலமைச்சர்கள் தரம் ஒதுக்குவதற்கான அந்த பணிகளை தந்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு ஆதரவுகளை தந்து உறுதுணையாக இருக்கின்ற அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்களுக்கு கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை. இந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய கரூர் ஒன்றியத்தினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு தீவு போல் இருந்த அந்த ஊராட்சிகளை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு நெரூருக்கும் திருச்சி மாவட்டம் உன்னியூருக்கும் இடையில் காவிரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு உயர்மட்ட பாலத்தை கட்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மாண்பு முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். கோயம்பள்ளி மேலப்பாளையத்தை இணைக்கக்கூடிய வகையில் அமராவதி ஆற்றின் குறுக்கே ஏற்கனவே 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலம் கடந்த அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள் அந்த பணிகளை செய்யாமல் அப்படியே விட்டுவிட்ட நிலையை அறிந்து இப்பொழுது இணைப்பு சாலை எடுப்பதற்காக 11 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய அரசு காலனி தொடங்கி நெரூர் வரை சாலையினுடைய விரிவாக்கத்திற்கு நிதிகளை தந்த முதலமைச்சர் அவர்கள் 16 கால் மண்டபம் தொடங்கி சோமூர், திருமக்கடலூர், நெரூர் என அந்த சாலைகள் ஒரு வாகனம் வந்தால் மறு வாகனம் ஒதுக்குவதற்கு வசதி இல்லை என்ற நிலையை உணர்ந்து அதற்கு 20 கோடியே 78 லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து இருவழிச்சாலையாக முதலமைச்சர்கள் தரம் ஒதுக்குவதற்கான அந்த பணிகளை தந்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு ஆதரவுகளை தந்து உறுதுணையாக இருக்கின்ற அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்களுக்கு கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை